அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி, என் வாழ்த்துகள். நாம் திரிகடுகத்தின் 9ஆம் செய்யுளில் இருக்கின்றோம். பெருமை உடையார் இனத்தின் அகறல், உரிமையில் பெண்டிரை காமுற்று வாழ்தல், விழுமிய அல்ல துணிதல், இம்மூன்றும் முழு மக்கள் காதல் அவை. முழு மக்கள் என்றால் மழுங்கல் மக்கள் என்பது பொருள். 2ஆம் செய்தி, உரிமையில் பெண்டிரை காமுற்று வாழ்தல். தனக்கு உரிமையில்லாத பெண் மீது காமம் கொண்டு வாழ்கின்ற அந்த தீய சூழ்ச்சி இருக்கிறதே, அதுதான் இந்த 2ஆம் கருத்தாக இங்கு முன்வைக்கப்படுகிறது. மூடர் விரும்புகிற ஒரு செயல். தனக்கு உரிமை இல்லை, கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவி மீது உரிமை, மனைவிக்கு கணவன் மீது உரிமை, அவ்வளவுதான். இந்த உலகத்தில் வாழ்கிற மற்ற பெண்கள் எல்லாருமே ஆண்களுக்கு உடன்பிறப்புகள் தான். அதை போன்றேதான் எல்லா பெண்களுக்கும் இங்கு மற்ற ஆண்கள் அத்தனை பேருமே உடன்பிறப்புகள் தான். எனவே இங்கு நாம் பார்க்கிறோம் நற்செய்தியில் ஒரு நிகழ்வு. திருமுழுக்கு யோவானுடைய தலை வெட்டப்படுவதற்கு அடிப்படை காரணமே இந்த ஓர் அரசனுடைய அந்த தவறான ஆசை, தன் தம்பியின் மனைவி மீது கொண்டிருந்த அந்த கள்ள காதல், அதுதான் அங்கு. இதை சாடுகிறார் ஒரு இறைவாக்கினர் போன்ற, எப்ப நீ செய்வது தவறு, தப்பு, நீ திருந்தி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆக இங்கு எவரையுமே தன் மனைவியாக ஏற்று வாழ்கின்ற அந்த இன்பத்தன்மை என்பது இங்கு தவிடுபொடியாக்கப்பட வேண்டும். அதிலும் சிறப்பாக நம்மை விட, தன்னை விட வலிமை குறைந்தவர்கள், அவர்கள் மீது தான் ஆதிக்கம் செலுத்தி ஆட்டி படைக்கின்ற, அடக்குகின்ற, அடிமையாக்குகின்ற அந்த தன்மை என்பது கைவிடப்பட வேண்டும். நாத்தான் சாடுகிறார், அந்த கயவன் நீதான், அந்த குற்றவாளி என்று தாவீதை பார்த்து சொல்லுகிறார். ஒரு பெண், ஒரு ஏழை பெண், அந்த பெண் மீது இவர் ஆசை கொள்கிறார், அது தவறு என்பதுதான் இங்கே உள்ள செய்தி. ஏழை பெண்ணின் செயலை தொட்டு இழுப்பவன் மனிதனா, இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா, அப்படி ஒரு பாட்டு வரும். மனிதன் மனிதன், எவன்டா மனிதன்? ஆக இந்த மாதிரியான தவறான ஆசை கொண்டு மனிதனாக இருக்க முடியாது என்பது இங்கு ஒரு செய்தியாக தரப்படுகிறது. அந்த வகையில் தான் வள்ளுவர் ஒரு குறளினை இங்கு பதிவு செய்கிறார். எனை துணையராயினும் என்னாம் திணை துணையும் தேரான் பிறனில் புகழ். அடுத்தவங்களுடைய வீட்டில் அந்த பெண் அங்கு இருக்கிறார், தனிமையாக இருக்கிறார், அல்லது அவர் ஏதோ தேவையில் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு இங்கு புகுதல் இருக்கிறதே, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எவ்வளவுதான் பெருமைக்குரியவனாக இருந்தாலும் எதுக்கு ஒரு பயனும் இல்லை. எனவே தகாத ஆசை என்பது எங்கு பெருமைக்குரியவர்களை எல்லாம் அப்படியே வீழ்த்தி விடுகிறது. அது கூடாது என்பதுதான் இங்கு இறை நெறியும் குறள் நெறியும் திரிகடுகமும் முன்வைக்கின்றது. எனவே மூடர்கள் தான் இதை விரும்புவார்கள், அறிவாளர்கள் அப்படி விரும்ப மாட்டார்கள். அறிவுடையவர்களுடைய எண்ணிக்கை பெருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பாருங்க, கையில் இருக்கிற அந்த அலைபேசியை கொண்டே காணக்கூடாத காட்சிகளை எல்லாம் பார்த்து இத்தகைய மூடர்களை பெருக்குகிறார்கள். தகாத உறவுகளில் அங்கு வைக்கிறாங்க. அப்பா, கொடுமை, சிதைவு, அழிவு. எனவே இதை தடுப்பதற்குரிய அரசு தன்மையில் இங்கு ஆட்சியாளர்கள் அங்கு திகழ வேண்டும். ஒரு மாணவனோ ஒரு இளைஞனோ திருமணம் ஆகாத ஒருவர் அதை தொடுகிறார் என்றால் அவருக்கு அந்த காட்சியை வரக்கூடாது. ஏன் செய்ய முடியாது? எல்லாவற்றையும் செய்கிறாங்கல்ல, அவங்கவுங்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்கு செய்யலாம். அத்தகைய தன்மை, கூறிய அறிவு, ஆற்றல், இங்கு திறன், பொறுப்பு, கடமை உணர்வு இல்லை என்பதால் இங்கு நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பிறனில் புகழ், அடுத்த மனைவியோடு தகாத உறவு கொள்வதற்குரிய அந்த எண்ணம் கொண்டிருத்தலே கூடாது. அதான் ஏதோ அந்த செயலை செய்தால்தான் தப்பு என்பதல்ல. அதான் இயேசு சொல்வார், ஒரு பெண்ணின் மீது இச்சை கொள்பவர் ஏற்கனவே அந்த பெண்ணின் மீது அங்கு தகாத உறவு கொண்டு விட்டார் என்பதான். ஆக இந்த செயல் கூடாது. ஆக இன்று ஒரு சொல்லினை நாம் இங்கு படித்தறியலாம். மனித உரிமை. மனித உரிமை நாள் இன்றைக்கு டிசம்பர் 10. ஆகஸ்ட் 10 ஒரு நாள் உண்டு. அது என்னவென்றால் கருப்பு நாள். அதாவது தலித் கிறிஸ்தவர்கள், தலித் இஸ்லாமியர்கள், அவர்களுக்கு மற்ற தலித் மக்களை போன்ற சம உரிமை இன்னும் கிடைக்கல. இதையெல்லாம் எல்லாருமே எதிர்த்து போராட வேண்டும். இந்த மனித உரிமை என்பதற்கு, உரிமை என்பது நல்ல தமிழ் சொல், ஆனால் மனித என்பது தமிழ் இல்லை, அது சமஸ்கிருதம் தான். அப்படின்னா தமிழ் என்ன? மாந்த, மாந்தர் அனைவரும்,
மனிதர் எல்லாரும் என்பதெல்லாம் மாந்தர் எல்லாரும், மாந்தர் அனைவரும். ஆக மனித உரிமை என்று சொல்வதற்கு மாற்றாக நாம் சொல்ல வேண்டிய சொல் என்ன? மாந்த உரிமை. மாந்த உரிமை. இந்த மாந்த உரிமை ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த இயற்கையில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கிறது. வாழ்வதற்குரிய, பாதுகாப்போடு மாண்போடு நடத்தப்படுவதற்குரிய அந்த உரிமை இருக்கிறது. இதை மறந்து விடாமல் வாழ்வதற்கு இங்கு உறுதியேற்றுக்கொள்ளும். அத்தகைய நன்மாந்தர்களை உருவாக்குவோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.